எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலங்கை கடற்பகுதியில் ஈரானின் டீனா போர்க்கப்பலை குண்டு வீசி தாக்கி அழித்தது அமெரிக்காவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். ஈரானின் புதிய உச்ச தலைவரையும் இல்லாமல் ஆக்குவோம், இஸ்ரேல் பகிரங்க மிரட்டல். நேட்டோ நாடான துருக்கி மீது ஏவுகணைகளை சராமாரியாக வீசியது ஈரானின் IRGC ராணுவம். 6 நாள் கடந்தும் மத்திய கிழக்குல பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்க இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா போர்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் மணி ஹேண்டலிங் மன அமைதி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உலக பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வைக்கிற அளவுக்கு கடந்த 6 நாளைக்கு மேல மத்திய கிழக்குல நடந்துட்டு இருக்க இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் போர்ல இப்ப இந்த நிமிஷம் வரைக்குமே நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான சேதம் தாங்க அங்க ஏற்பட்டிருக்குது. ஈரானோட ராணுவ கட்டமைப்புகளை அமெரிக்கா படிப்படியா குண்டு வீசி அழிச்சிட்டு வந்தாலும் ஈரானும் அவங்க பங்குக்கு பதிலடியா இஸ்ரேல்ல தொடங்கி எல்லா அரபு நாடுங்க மேலையும் சராமாரியா ஏவுகணைகளை வீசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அரபு நாடுகளையும் தாண்டி பக்கத்து நாடா இருக்க அசர்பைஜானோட விமான நிலையத்தை டார்கெட் பண்ணி ஈரான் ஏவுகணை வீசியிருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் 7 நாளைக்குள்ளார ஈரானுக்கு எதிரான போர்ல அமெரிக்கா இஸ்ரேலோட கைகோத்து சவுதி அரேபியாவும் போர்ல ஈடுபடுறதுக்கு அதிகமான வாய்ப்புங்க இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. மத்திய கிழக்குல ஈரானுக்கு எதிராக செயல்படுற நாடா இஸ்ரேல் எப்படி அமைஞ்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் கடந்த 30 வருஷத்துக்கு மேல அந்த பிராந்தியத்துல சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கு நடுவுலையும் பல பிரச்சனைங்க போயிட்டு இருக்குதுங்க. இப்ப ஈரானுக்கு எதிராக அந்த பிராந்தியத்துல அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருக்க போருக்குமே மறைமுகமா சவுதி அரேபியாவும் ஒரு காரணம் தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. மிடில் ஈஸ்ட்ல மத்த அரபு நாடுகளை விட அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு நாடா சவுதி அரேபியா தாங்க இருந்துட்டு இருக்காங்க. அதுலயும் சவுதி அரேபியாவோட பட்டத்து இளவரசரா இருக்க முகமது பின் சல்மான் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ரொம்ப நெருக்கமான நபரா இருந்துட்டு இருக்காரு. சவுதி அரேபியா பல லட்சம் கோடியை அமெரிக்காவில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் பதிலுக்கு அமெரிக்கா அவங்க பங்குக்கு சவுதி அரேபியாவில எண்ணெய் வர்த்தகம் பண்றதுன்னு 2 நாடுகளும் நட்பா தான் செயல்பட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் ராணுவ கூட்டாளியா இருக்கிறது தான் ஈரானுக்கு சுத்தமா பிடிக்கலங்க. ஈரான் வீழ்த்தப்படுறது மூலமா அந்த பிராந்தியத்துல சர்வ வல்லமையும் படைச்ச நாடா சவுதி அரேபியா மாறுன்ற மாதிரி சவுதியோட பட்டத்து இளவரசரா இருக்க முகமது பின் சல்மான் நினைக்கிறதா சொல்லப்படுதுங்க. இதனாலதான் இப்ப ஈரான் ராணுவம் சவுதி அரேபியாவில் அமைஞ்சிருக்க அமெரிக்காவை சார்ந்த எண்ணெய் நிறுவனங்களை டார்கெட் பண்ணி பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ங்க ஷாகித் 136 மாதிரியான அட்டாக் ட்ரோன்ஸ்களை பயன்படுத்தி 2 கட்டத்துக்கு மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. தாக்குதல் இன்னும் தொடர பட்சத்துல சவுதி அரேபியாவுக்கு ஏற்படுற இழப்புகளும் அதிகமாயிட்டே தாங்க இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க போர்ல இன்னும் மோசமான நிகழ்வுகள் வளைகுடா கடல் பகுதியிலையும் இந்தியன் ஓஷன் ரீஜன்லயும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறதா அங்கிருந்து தகவல் வந்திருக்குங்க. உலக பொருளாதாரத்துல மிக முக்கியமான பங்கு வகிக்கிற ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை ஈரான் இழுத்து மூடி வச்சிருக்கிறதுக்கு பதிலடியா ஈரானோட கடற்படையை இல்லாமே ஆக்குவோன்ற மாதிரி அமெரிக்காவோட பென்டகன் அறிவிச்சிருந்தாங்க. இந்த அறிவிப்பு வெளியான கையோட அமெரிக்காவோட கடற்படைன்றது ஈரான் ராணுவத்துக்கு எதிராக அதி தீவிர போரை இப்ப தொடங்கி இருக்காங்க. முதல் கட்டமா வளைகுடா கடல் பகுதியில ஈரான் கடற்படைக்கு சொந்தமா இருந்த ஃபதா வேரியன்ட சார்ந்த சப்மரைனை அமெரிக்காவோட டெஸ்ட்ராயர் 1 மிசைல்ஸ் மூலமா தாக்கி அழிச்சிருந்ததா அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. அடுத்த கட்ட தாக்குதலா மார்ச் 4 2026 அன்னைக்கு இலங்கை கடற்பகுதியை ஒட்டி அங்க நங்கூரமிட்டு இருந்த ஈரான் கடற்படைக்கு சொந்தமான IRIS டீனான்ற பிரிகேட் ஷிப்பை இப்ப அமெரிக்கா தாக்குதல் நடத்தி கடல்ல மூழ்கடிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல் சம்பந்தமா அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாரோட சீஃபா இருந்துகிட்டு இருக்க பீட்டர் எக்ஸத் என்ன பேசியிருந்தாருன்னா, ஈரானோட உச்ச தலைவரா இருந்த அயத்துல்லா அலி காமேனி வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறமும் அந்த நாட்டோட ராணுவமும் IRGC படையும் அமெரிக்கா கிட்ட சரணடைய மறுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அவங்க அடைச்சிருக்கிறதுனால தான் இப்ப அவங்களோட கடற்படைக்கு எதிராக நாங்க தீவிர போர தொடங்கி இருக்கிறோம். ஈரான் ராணுவத்துக்கு சொந்தமா இருந்த IRIS டீனா போர் கப்பலை டார்கெட் பண்ணி 2ஆம் உலக போருக்கு அப்புறம் அமெரிக்க கடற்படை முதல் முறையா டார்பிடோன்ற நீர் ஏவுகணையை பயன்படுத்தி அந்த கப்பலை தாக்கி அழிச்சு கடல்ல மூழ்கடிச்சிருக்கிறோன்னு பீட்டர் எக்ஸத் பேசியிருக்காருங்க. ஈரானோட பிரிகேட் ஷிப் ஒன்னு மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறத பத்தி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, போர் தொடங்குறதுக்கு சில நாளுக்கு முன்னாடி இந்தியாவுல ஒரு கடற்படை போர் பயிற்சின்றது நடந்துட்டு இருந்தது. இதுல பங்கேற்றுக்கிறதுக்காக விசாகப்பட்டினம் வந்திருந்த இந்த IRIS டீனா பிரிகேட் ஷிப்ன்றது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல திடீர்னு போர் வெடிச்சதுனால வளைகுடா கடல் பகுதிக்கு போகாம இலங்கையை ஓட்டன கடல் பகுதியிலேயே இந்த டீனா போர் கப்பல் நங்கூரமிட்டு நின்னுட்டு இருந்தது. இதை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்த அமெரிக்க கடற்படைன்றது இந்த கப்பலை வீழ்த்தணும்ன்ற நோக்கத்தோட அவங்களோட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை வச்சு அதுல இருந்து மார்க் 48 ஒரு அதிபயங்கர டார்பிடோவை பயன்படுத்தி தான் இந்த கப்பலை அடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்பல்ல ஈரான் ராணுவத்தை சார்ந்த 140க்கு அதிகமான கடற்படை வீரர்கள் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சேதான் அமெரிக்க கடற்படை திட்டம் போட்டு டார்பிடோ ஏவுகணையை பயன்படுத்தி அந்த கப்பலை வீழ்த்திருக்காங்க. அமெரிக்காவோட மார்க் 48 டார்பிடோன்றது ஹெவி வெயிட்டாவும் ரொம்ப டெட்லியஸ்ட் மிசைலா இருந்துட்டு இருக்குது. 1800 கிலோ எடை கொண்ட இந்த டார்பிடோல 350 கிலோ எடை கொண்ட வார்கட்ஸ் இருந்துட்டு இருந்ததுங்க. அந்த காரணத்தினாலதான் இதோட ஒரே தாக்குதல்ல IRS டீனா போர் கப்பல் கடல்ல மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. தாக்குதல் நடந்த கொஞ்ச நேரத்திலே இலங்கை கடற்படைக்கு தகவல் கிடைச்சிருந்தது. அவங்களும் சர்வதேச சட்டப்படி உடனடியாவே கடற்படை போர் கப்பலை வச்சு அந்த இடத்துல மீட்பு பணியை தொடங்கியிருந்தாங்க. தாக்குதல் நடந்த இடத்துக்கு போனப்ப அங்க 80க்கு அதிகமான ஈரான் கடற்படை வீரர்கள் உயிரற்ற உடம்பா கிடைச்சிருக்காங்க. மிச்சம் உயிருக்கு போராடிட்டு இருந்த 32க்கு அதிகமான ஈரானிய
கடற்படை வீரர்களை ராணுவ மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறதா இலங்கை அறிவிச்சிருக்காங்க. ஈரான் நாட்டுக்கு எதிராக 6 நாளைக்கு மேல போர் நடத்திக்கிட்டு இருக்கிறத பத்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பேசியிருக்காருன்னா, ஈரான்ல உச்ச தலைவரா இருந்த அயத்துல்லா அலி காமேனி அமெரிக்காவால் இல்லாம ஆக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அந்த நாட்டோட அரசாங்கம் அமெரிக்கா கிட்ட சரணடைய மறுத்து இன்னமும் போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஈரான் ராணுவம் இப்ப வரைக்கும் அரபு நாடுங்க இஸ்ரேலுக்கு எதிராக 750க்கு அதிகமான மிசைல்ஸ்களை ஏவி இருக்காங்க. இருந்தாலும் அமெரிக்காவோட இன்டர்செப்டார் மிசைல்ஸ்ங்க அவங்க அனுப்பின பெரும்பான்மையான மிசைல்ஸ்ங்களை வானத்திலே இடைமறிச்சு அழிச்சிடுச்சு. இந்த 6 நாள் தாக்குதலுக்குள்ளார ஈரான் ராணுவத்தோட மொத்த பலத்தை நாங்க பாதியா குறைச்சிருக்கோம்னு ட்ரம்ப் பேசியிருக்காருங்க. அதுக்கு ஒரு உதாரணமா தான் இலங்கை கடற்பகுதியில வச்சு அவங்களோட IRS டீனா போர்க்கப்பலையும் நாங்க வீழ்த்தி இருக்கிறோம்னு அமெரிக்கா சொல்லிருக்காங்க. இதுக்கு மேல ஈரான் அரசாங்கத்தோட எந்த பேச்சுவார்த்தைக்கு இடம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளார ஈரான் நாட்டோட ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரமும் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரப்படும். அது நடக்கதான் போதுன்ற மாதிரி ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட தன்னோட ஸ்டேட்மெண்ட் அமெரிக்கா சார்பா வெளியிட்டு இருந்தாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருக்க இந்த 6 நாளைக்கு அதிகமான போர்ல மட்டும் 500க்கு அதிகமான பாம்ஸ்களை அமெரிக்கா ராணுவம் பயன்படுத்தி இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஈரான் ராணுவத்துக்கிட்ட விமானப்படைன்றது சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் பேலஸ்டிக் மிசைல்ஸ்ங்க அதிகமா இருந்துட்டு இருக்குது. அதனால அவங்க ஏவர பேலஸ்டிக் மிசைல்ஸ்ங்களை இடைமறிக்கிறதுக்கு மட்டும் அமெரிக்கா ரொம்ப விலை உயர்ந்த இன்டர்செப்டார் மிசைல்ஸ்ங்களை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனாலே ஈரானுக்கு எதிரான போர்ல அமெரிக்க ராணுவத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கும் சுமார் 10,000 கோடிக்கு மேல செலவாகிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி கார்டியன் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஈரானோட புதிய உச்ச தலைவரையும் இல்லாம ஆக்குவோன்ற மாதிரி இஸ்ரேல் சொல்லிருக்காங்க. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குளோபல் மீடியாஸ் கிட்ட என்ன பேசியிருந்தாருன்னா, மத்திய கிழக்குல இஸ்ரேல்ன்ற ஒரு நாடே இருக்கக்கூடாதுன்னு 40 வருஷமா தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஈரான் உச்ச தலைவரா இருந்த அயத்துல்லா அலி காமேனியை இஸ்ரேல் இப்ப இல்லாம பண்ணிருக்கிறோம். இப்ப திரும்பவும் காமேனியோட வாரிசா இருக்க முஜ்தபா காமேனியை அந்த நாட்டோட புதிய உச்ச தலைவரா அங்க இருக்கிற ஈரான் அரசாங்கம் நியமிச்சிருக்கிறதா இஸ்ரேலுக்கு தகவல் கிடைச்சிருக்குது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தீர்க்கமான முடிவு என்னன்னா, 20 டன்னுக்கு அதிகமான குண்டுங்களை வீசி காமேனியை எப்படி இல்லாம ஆக்கணுமோ அதே மாதிரி தான் ஈரானோட உச்ச பதவிக்கு எத்தனை பேரை கொண்டு வந்தாலும் அத்தனை பேரையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்போட துணையோட குண்டு வீசி இல்லாம ஆக்குவோன்னு இஸ்ரேல் பிரதமர் அவர் தரப்புல சொல்லிருக்காருங்க. இஸ்ரேல் அழிக்கணும்னு துடிக்கிற ஈரானோட காமேனி அரசாங்கத்தை அடியோட தகர்த்துட்டு அங்க ஜனநாயக பூர்வமான புதிய அரசாங்கத்தை கொண்டு வர வரைக்கும் இஸ்ரேல் ஓயாதுன்ற மாதிரி நெத்தன்யாகு சொல்லிருக்காருங்க. இதுக்கு அடுத்ததா ஈரான் அமெரிக்கா போற 3ஆம் உலக போரா மாத்திர அளவுக்கு ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகள்ல அமெரிக்கா பக்கமும் முழுசா சாயாம ஈரான் பக்கமும் சாயாம ரெண்டுத்துக்கு நடுவுல பயணிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நாடா துருக்கி தாங்க இருந்துட்டு இருக்காங்க. அந்த துருக்கி நாட்டை குறி வச்சுதான் இப்ப ஈரானோட IRGC ராணுவம் பேலஸ்டிக் மிசைல்ஸ்களை ஏவி விட்டு இருக்காங்க. துருக்கி நாட்டுல அமைஞ்சிருக்க அமெரிக்காவோட எம்பசி அதுக்கப்புறம் அவங்களோட ராணுவ தளத்தை குறி வச்சுதான் ஈரான் ஏவுகணைகளை வீசி இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி அசோசியேட்டட் பிரஸ் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஈரான் ராணுவம் என்னதான் துருக்கிக்கு எதிராக பேலஸ்டிக் மிசைல்ஸ்களையும் ட்ரோன்ஸ்களையும் ஏவி விட்டு இருந்தாலும் அந்த பிராந்தியத்திலேயே அதிக ஆயுத பலம் கொண்ட நாடா துருக்கி விளங்குறதுனால ஈரான் அனுப்பின எல்லா பேலஸ்டிக் மிசைல்ஸ்களையும் நாங்க வான்பரப்புல இடைமறிச்சு தாக்கி அடிச்சுட்டதா துருக்கி ராணுவம் அறிவிச்சிருக்காங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, துருக்கி நாடுன்றது அமெரிக்கா தலைமையில இயங்கிட்டு இருக்க நேட்டோ கூட்டமைப்புலயும் உறுப்பினரா இருக்குது. நேட்டோ கூட்டமைப்போட ஆர்டிகல் 5 பிரகாரம் அதுல உறுப்பினரா இருக்க 32 நாடுகள்ல எந்த ஒரு நாட்டுக்கு எதிராக தாக்குதல் நடந்தாலும் எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து போர்ல குதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமே தான் அதை பத்தி எல்லாம் பொருட்படுத்தாம துருக்கிக்கு எதிராக இப்ப ஈரான் ராணுவ தாக்குதலை தொடங்கி இருக்காங்க. துருக்கி நாட்டுக்கு எதிராக ஈரான் பேலஸ்டிக் மிசைல்ஸ்களை ஏவி இருக்கிறத பத்தி நேட்டோவோட சீஃபா இருக்க மார்க் ரூத்தே என்ன பேசியிருக்காருன்னா, ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருக்க ஆபரேஷன் எபிக் ஃபியூரிக்கு நேட்டோ கூட்டமைப்பு கண்டிப்பா துணை நிற்கும். நேட்டோ நாடுகள்ல உறுப்பினரா இருக்க துருக்கிக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலை நேட்டோ கூட்டுப்படைன்றது அதிரடியா முறியடிச்சிருக்குது. ஈரானுக்கு எதிரான இந்த போர்ல வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க நேட்டோ கூட்டமைப்புன்றது தேவைப்பட்டா ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த படைங்களை அனுப்புறதுக்கும் தயங்காதுன்ற மாதிரி மார்க் ரூத்தே சொல்லிருக்காருங்க. 6 நாள கடந்து நீடிச்சுக்கிட்டு இருக்க இந்த போர்ல இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்த ஈரான் தன்னோட பிராக்சி படைங்களா இருக்க இஸ்புல்லா ஹவுதி படைகளையும் பயன்படுத்தி இஸ்ரேல் நகரங்களை டார்கெட்டா வச்சு மிசைல் ராக்கெட் அட்டாக்கிங்ல பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலடியா இஸ்புல்லாவோட நிலங்களை குறி வச்சு லெபனான் நாடு மேல இஸ்ரேல் குண்டுங்களை வீசிக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுதுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. ஈரானோட போர்க்கப்பல அமெரிக்கா டார்பிடோ வச்சு வீழ்த்தி இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சு தகவல் திரட்டி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி தான் நாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்காக நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. மேல உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் மணி ஹேண்டலிங் மன அமைதியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலக அமைதிக்காக போர் நடத்துறதா நூதன காரணம் சொல்ற வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்களை கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.